அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே நேற்று நிறைய லிஸ்ட் ஆஃப் பிடிஎஃப்லாம் கொடுத்துருப்பாங்க. எக்கச்சக்கமான பேரண்ட்ஸ் அதை பார்த்துருக்கவே மாட்டாங்க. தயவு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ என்ன சொல்ல வரோன்னா, எத்தனை மாணவர்கள் தமிழ்நாட்டு கீழே சில சில கேட்டகரியில் எலிஜிபிளே இல்லை மீன்ஸ் இன்எலிஜிபிள்னு கொடுத்துருக்குறாங்க. பட் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணால் அதை சரின்னு ஒத்துக்கிடுவாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 4725 ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் போட்டு அவங்க ஏதோ ஒரு கேட்டகரியில் லைக் மைனாரிட்டிலேயோ இல்லை என்ஆர்ஐலேயோ ஓசிஐலையோ கவர்மெண்ட் கோட்டாலையோ மேனேஜ்மெண்ட் கோட்டாலையோ எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, டாக்குமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஆனால் அதெல்லாம் எலிஜிபிள் இல்லை, நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதோட லிஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை அந்த லிஸ்ட்டில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இந்த வருஷம் அவங்க பெரிய பண்ண தப்பு, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளேயே மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒரு கிளிக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதை கிளிக் பண்ணி முடித்த உடனே அங்கேயே மைனாரிட்டி ஆப்ஷன் இதெல்லாம் கேட்டிருக்கோம். சம்டைம் நீங்கள் எஸ் கொடுத்துருக்க மாட்டீங்க, நோன்னு கொடுத்துருப்பீங்க. ஆனால் மைனாரிட்டி டாக்குமெண்ட் வாங்கியிருப்பீங்க, அப்லோட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. அப்போ அவங்க மைனாரிட்டி எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி என்ஆர்ஐயில் சில டாக்குமெண்ட் அவங்க கேட்டிருப்பாங்க, ஒரு 5 டாக்குமெண்ட்டு. ஆனால் அதுக்கு நீங்கள் இந்த டாக்குமெண்ட் தான் ஈக்குவலண்டாக இருக்கும். அவங்க ரெவன்யூ அத்தாரிட்டியில் ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருப்பாங்க, ஆனால் இவங்க அதே கண்ட்ரியில் வேற ஒரு கண்ட்ரியில் ஒரு டாக்குமெண்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட் சேலஞ்சஸ். ஸோ 2 days டைம் இருக்கு. இமீடியட்டாக ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் எலிஜிபிள் லிஸ்ட்டில் ரேங்க் லிஸ்ட்டில் வந்துடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடியோ தான். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. மேபி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு மற்றவங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நான் கிளியர்லி டெல்லிங். ஸோ கிட்டத்தட்ட ஃபேக் டாக்குமெண்ட் ஒரு 20 மாணவர்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மீனிங் ஆஃப் அவங்க கொடுத்த டாக்குமெண்ட் தப்பு, அவங்க ஃபேக்காக கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அந்த ஸ்டூடெண்ட்டை நாங்கள் ஃபுல்லாக லீகல் ஆக்ஷன் கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் இந்த அடுத்து வரப்போகிற தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே 3 வருஷத்துக்கு அந்த மாணவர் தமிழ்நாட்டில் கலந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது தமிழ்நாட்டு மாணவராக இருக்கலாம், வேற ஸ்டேட் மாணவராக இருக்கலாம், என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ண மாணவராக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். பட் 20 மாணவர்களை அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கவர்மெண்ட் கோட்டா அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2290 மாணவர்களை வந்து அவங்க இன்எலிஜிபிள் சொல்றாங்க. அதோட மீனிங் என்ன, அதோட அர்த்தம் என்ன, என்னதை எப்படி செக் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு செக் பண்ணி பாருங்க உங்க அப்ளிகேஷன் நம்பர் இருக்கான்னு. சரிங்களா? அப்ளிகேஷன் நம்பர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்க எலிஜிபிள். அப்ளிகேஷன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இமீடியட்டா லாகின் பண்ணி என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். பட் என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன ரீசனா இருக்கலாம் அப்படின்னா, மேபி அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் வாங்காம இருக்கலாம், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லாம இருக்கலாம், இல்லை முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாம இருக்கலாம். ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நிறைய பேர் இன்னமும் பழைய அந்த அட்டை ஃபார்மேட்ல வச்சிருக்கிறது, சர்டிஃபிகேட் எடுக்காம இருக்கிறது. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கும், அவங்களுடைய பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க, அதை கூட என்ன பண்ணியிருப்பாங்க அட்டையிலையோ வேற ஏதாவது டிசி வச்சிருப்பாங்க, கம்யூனிட்டி இருக்காது. இந்த மாதிரியா நாம அதுக்கு தான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சொன்னோம், சர்டிஃபிகேட் அப்ளை பண்றது யார்கிட்ட போய் கொடுத்தாலும் யார் வேணா அப்ளை பண்ணுவாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் தப்புங்க, இந்த டாக்குமெண்ட் வைக்கக்கூடாது, நீங்க ஒரு 5 நாள் டைம் எடுத்துக்கோங்க, திரும்ப நீங்க அந்த டாக்குமெண்ட் எடுத்து ரெடி பண்ணி கொண்டு வாங்க, அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை கொடுக்கறது தான். அதுக்கு என்ன ப்ரொஃபஷனல் கைடன்ஸ். நீங்க பாட்டு கொடுக்கறதெல்லாம் வாங்கி வச்சு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல அப்ளை பண்றது அது ப்ராப்பர் இல்லை. இன்னைக்கு யாரு கஷ்டப்படப்படுது? யாரு? ஒன்றும் இல்லைங்க, ஒரு 490 மார்க் 500 மார்க் இருக்கிற ஒரு பிசி கம்யூனிட்டி மாணவர் வெறும் பழைய அட்டையை வச்சு இல்லை அவங்க அப்பாவோட அட்டையை வச்சு கொடுத்துட்டாங்க, இன்எலிஜிபிள் லிஸ்ட்ல கொடுத்துட்டாங்க. நாளைக்கு ரேங்க் லிஸ்ட்ல கொடுக்கல, சீட்டு கிடைக்கலன்னா அவரோட லைஃப் என்னங்க ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தட் இஸ் எ ரியல் ஃபேக்ட். அதை வந்து நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும். அதனாலதான் சொல்லியிருக்கிறோம், ஒருவேளை எலிஜிபிலிட்டியில வரல அப்படின்னா இமீடியட்டா உங்களோட ரிலவெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இல்லை என்ன ரிலவெண்ட் ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வாங்கிடுங்க. எனக்கு கவர்மெண்ட் கோட்டால இன்எலிஜிபிளா கொடுத்துட்றேன், நான் ஓசியா தான் கன்சிடர் பண்ணுவேன்னா அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல தான் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை போட்டிருக்கிறது, புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் வாங்காம இருக்கிறது, பேரண்ட்ஸோட சர்டிஃபிகேஷன். அதாவது நீங்க இந்த கம்யூனிட்டி தான் அப்படின்ற பேரண்ட் சர்டிஃபிகேட்டோட கூட்டு போகணும் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இல்லைன்னா இப்போ ரெடி பண்ணிட்டீங்கன்னா 2 நாள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதை கொடுத்து அதை ரெக்டிஃபை பண்ண பாருங்க. சரிங்களா? அடுத்து 7.5. நார்மலாக நிறைய ஸ்டூடெண்ட் 7.5 நினைச்சுப்பாங்க, ஆனால் அவங்க 7.5 இருக்க மாட்டாங்க. சரியா? அது பெரிய சேலஞ்ச் இல்லை. இன்னும் 7.5 வேலிடேட் பண்ற தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். நீங்க சர்டிஃபிகேஷன் இதை அட்டாச் பண்ணிருக்க மாட்டீங்க. அரசு பள்ளியில படிச்சிருப்பீங்க, 7வது மட்டும் வேற பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, அந்த மாதிரிலாம் எம்பிசி நம்பர் வச்சு வேலிடேட் பண்ணி அவங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுல எந்த சேலஞ்ச் இல்லை. ஒருவேளை ரியலாவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃபை எடுத்து லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓசி கேட்டகரி. ஸோ ஓபிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் எகெயின் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாம இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சிஎம்சி 20% கிறிஸ்டின் மைனாரிட்டி சீட்டும் கவர்மெண்ட் கோட்டால ஒன்று இருக்குங்க. வெறும் கிறிஸ்தவ மாணவர்கள் மட்டுமே 20% கொடுப்பாங்க. அதுல ஒருவேளை யாராவது ரெவன்யூ அத்தாரிட்டி கிட்ட கிறிஸ்டின் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வாங்காமலோ
இல்லை கிறிஸ்டின் அந்த சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்தாலும் அது இது பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை சிஎம்சிக்கு அப்ளிகேஷனே போடாமல் இருப்பாங்க. இல்லை சிஎம்சியில் மார்க் அப்லோட் பண்ணாமலும் ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்கும், அதனால கூட அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. எகைன் என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்து கவர்மெண்ட் கோட்டா ஓசிஐன்றது ஒன்றுமே இல்லை. ஓசிஐ மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டை பிறப்பிடமாக வச்சு நாட்டு வீட்டில் வாங்கிட்டு அதற்கு அந்த ஓசிஐ கேட்டகரியா இருப்பாங்க. அவங்க கிளைம் பண்ணும்போது அவங்க தமிழ்நாட்டில் அவங்க கவர்மெண்ட் ஒரு ப்ராஸ்பெக்டிஸ் கொடுத்துருக்காங்க. 2023 முன்னாடி ஓசிஐ கார்டு வாங்கியிருக்கணும், அந்த மாதிரி சில ரூல் சொல்றாங்க. அந்த ரூல் ரிலேட்டடா அவங்க எலிஜிபிள் வரலன்னு சொல்றாங்க. அதனால அந்த கேட்டகரி ஒரு 40 பேர் விட்டாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாங்க 1400 பேருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டே எலிஜிபிள் இல்லைங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒன்றா வேணும், ஒண்ணுமே தேவையில்லை, வெறும் நீட் ஸ்கோர் கார்டு மட்டும்தான். அது எப்படி சார் அதில் எலிஜிபிள் கொடுக்காம விட்டுருப்பாங்க? உண்மை இருக்கு, என்ன காரணம்னு சொல்லிடுறேன். அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அஸ் பர் த ப்ராஸ்பெக்ட் ரூலு ஜென்ரல் கேட்டகரியோடைய மார்க் இருக்கு இல்லையா, அதாவது 144, அந்த மார்க்குக்கு கீழே இருந்து வெளி மாநிலத்திலிருந்து அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா வெளி மாநில இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் 113 இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள். ஆனால் வெளி மாநிலத்துல இருந்து அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது. மினிமம் 144 இருக்கணும். மேபி வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ். ஏன்னா ரிசல்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணாங்க இல்லைங்களா. இப்போ ரிசல்ட் வந்த பிறகு இவங்கெல்லாம் லோயர் மார்க்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்எலிஜிபிள் லிஸ்ட் வந்துருச்சு. அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐல நிறைய டாக்குமெண்ட் அவங்க கேட்டது ஒரு 5 டாக்குமெண்ட் தாங்க. அந்த 5 டாக்குமெண்ட் நீங்க கிளியரா கையில வச்சிருக்கிற பட்சத்துல அப்லோட் பண்ணியிருந்தாலே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டர்னலா இருக்கணும், ரைட்? ரிலேஷன் ஸ்பான்சர் பண்றது ஃபர்ஸ்ட் பேட்டர்னலா இருக்கணும். ரெவன்யூ அத்தாரிட்டி ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கணும். அவரே ஸ்பான்சருடைய பாஸ்போர்ட்டு, விசா, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்டோடைய பாஸ்போர்ட்டு, அதே போல ஸ்பான்சருடைய பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்னா கிடையாது, ஃப்ரண்ட் பேஜ் மட்டுமே போதும். இதுதான். அது இல்லாமல் எம்பசி சர்டிஃபிகேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா எம்பசி இஸ் மேண்டேட்டரி. இதுதான். இதை வந்து அவங்க 5 டாக்குமெண்ட் ரிலேட்டடாக கேட்குறாங்க. என்ஆர்ஐ டாக்குமெண்ட் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப லக்குங்க, என்ஆர்ஐ எலிஜிபிள் வந்துட்டீங்கன்னா. அதனால ரொம்ப அக்ரெசிவாக எடுத்து என்ஆர்ஐ எலிஜிபிள் கொண்டு வர பாருங்க. சரிங்களா? ரைட். அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் கிறிஸ்டின் மைனாரிட்டி. ஸோ கிறிஸ்டின் மைனாரிட்டியில திரும்ப எகைன் அவங்க வந்து தாசில்தார்ட்டி வாங்காமல் கொடுத்துருக்கலாம், ஆனால் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தெலுங்கு மலையாளம் இன்னும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தெலுங்குல மதர் டாங்கு தமிழ் கொடுத்துருப்பாங்க, தெலுங்கு மைனாரிட்டியில எஸ் கொடுப்பாங்க. மதர் ஆனால் அஸ் பர் த ப்ராஸ்பெக்ட் என்ன சொல்லுது, மதர் டாங்கு தெலுங்கா இருக்கணும், மைனாரிட்டி தெலுங்கு எஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், இதுல வந்து சர்டிஃபிகேட் வந்து தெலுங்கு மைனாரிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். இங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருப்பீங்க, அதனால தெலுங்கு மைனாரிட்டி நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன கொஸ்டின், என்ன சேலஞ்சஸ் வருதுன்னு பாருங்க, லாகின் பண்ணி செக் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் இருக்கும்போது ரெக்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் ஓசிஐ. ஸோ ஓசிஐ கேட்டகரி அதுலேயும் ஒரு 15 மாணவர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ உங்களுடைய இதுல இந்த வீடியோ பார்க்குற நீங்களா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான பேர் இந்த வருஷம் ஒரு 60,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க. இந்த 60,000 பேர்ல நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி இன்னும் எலிஜிபிள் லிஸ்ட்ல பேர் இருக்கான்னு செக் பண்ண சொல்லுங்க. ஒரே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் நம்பர் தெரியாது, கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் நம்பர் தெரியும், மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் நம்பர் தெரியாது. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் நம்பர். எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் நம்பர் ஒன்னே ஒன்று தான் நினைச்சிட்டாங்க. அப்படி இல்லை. நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா லாகின் பண்ணா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் நம்பர் வரும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் நம்பர். நிறைய மாணவர்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போடும்போது ஜஸ்ட் டிக் கொடுத்துருப்பீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் இன்ன வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்க தான் அப்படின்னு. பட் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு எல்லாருமே அந்த நீங்க எந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதில் லாகின் பண்ணி ப்ராப்ளத்துல கொடுக்குறாங்களா அப்படின்றத பாருங்க. ஒருவேளை இன்வால்வ் அப்ளிகேஷன் நம்பர் இருந்தா மேபி நீங்க எலிஜிபிளா இருக்கலாம். இதான் பிரச்சனை. ஏன்னா எத்தனை பேருக்கு அப்ளை பண்ண மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டானா ஒரு 20-25,000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. 25,000 பேருக்குமே கவர்மெண்ட் கோட்டா போட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணும்போது டிக் கொடுத்துருப்பாங்க. அப்போ அப்ளிகேஷன் நம்பர் தெரியாது, அவங்க இன்னும் எலிஜிபிளானு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ கடைசி வரையும் கண்டுபிடிக்கல விட்டுருவீங்க. ரேங்க் லிஸ்ட் நாளைக்கு பேர் வரலன்னா எங்க போய் நிற்பீங்க? இதுக்கு தான் எப்போதுமே எக்ஸ்பீரியன்ஸ்னான ஒரு டீம் கூட இருங்க, எக்ஸ்பீரியன்ஸ்னான ஒரு கவுன்சிலரை கூட வச்சுக்கோங்க. தெர் இஸ் எ வெரி குட் ஐடியா. அப்போதான் நீங்க உங்களுடைய டாக்டர் ட்ரீம்ஸ் வந்து முடிக்கவே முடியும். நம்ம ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அப்ளிகேஷன் போடும்போது எங்க டாக்குமெண்ட் டெஃபிஷியன்சி வந்தாலும் நான் அப்ளை பண்ணி அலோ பண்ண மாட்டேன், எடுத்து திரும்ப ரெடி பண்ணி தான் அப்ளை பண்ணுவோம். அதுதான் அங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு சான்சஸே. ஸோ எனிவே பாசிட்டிவ் ஸ்பாட்ஸ். பட் நீங்க இன்எலிஜிபிள் இருக்கீங்களான்னு தெரியாதவங்களாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? மஸ்ட் லாகின் பண்ணி பாருங்க. எக்ஸாக்ட் நம்ம ரெசல்யூஷன் இதுதான். லாகின் பண்ணி பிரச்சனை இருக்கிற பட்சத்துல நேரில் வந்து பாருங்க, நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். நிறைய முக்கியமான எம்பிபிஎஸ் சம்பந்தமான, பிடிஎஸ் சம்பந்தமான எக்கச்சக்கமான அப்டேட் தொடர்ந்து வரப்போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவை இருக்கிற மாணவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.